எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாங்களா? பார்ப்போம். சீல ஆரம்பிக்கிற 5 வார்த்தை சொல்லு. சின்ன சீயா இல்ல பெரிய சீயா? என்னமா சொல்றாங்க? கேபிட்டல் சியா ஸ்மால் சியான்னு கேக்குறாங்க சார். கரெக்ட் சார். இதாங்க நான் இந்த அளவுக்கு படிச்சிருக்கேன்னு பாருங்க. அடுத்து நம்ம அறிவு எப்படி இருக்குன்னு பாருங்க. என்னோட மூளை சாரி முடின்னு சொல்றாங்க, கையில முளைச்சா கை முடின்னு சொல்றாங்க, கால்ல முளைச்சா கால் முடின்னு சொல்றாங்க, நெஞ்சில முளைச்சா சரி. அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்க அசிங்கமா பேசி போடுவேன். அதுல என்ன, முகத்துல முளைச்சா முக முடின்னு தானே சொல்லணும். ஏன் தாட்டிக்கிறாங்க? உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? ஏன் மூளை என்ன, மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? இப்படிதாங்க என்னோட மூளை. சரி வேலைக்கு போகலான்னு நினச்சேன். அதுக்குள்ள நம்ம ஃப்ரெண்டு வருங்க என்ன சொல்கிறேன் அப்படின்னு. வேலைக்கு போறேன். வேலைக்கா? என்ன நீ புதுசா வேலைக்கெல்லாம் போறேங்கற? சினிமா போறேன். எங்க அப்பட்ட காசு கேட்டேன், கொடுக்க மாட்டேன்னு திட்டான். நாலு காசு சம்பாதிக்க எனக்கு வக்கலையா, உங்களோட சேர்ந்து சேர்ந்து கெட்டு போறான். இனிமேல் காசு கேட்டா காலை உடைச்சு காலை வேலை திணிச்சுருவானா. பெரியவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. உடனே நீ வேலைக்கு போயிடுமா? வேலை செய்யறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டம் வேலை. அதனால அப்படி இருந்து வேலைக்கு போனேன். பார்த்துங்க என்னோட அறிவு எங்கே இருக்குன்னு. உங்களுக்கு அறிவோ அறிவுன்னு அடே, எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. ஏதோ என் கஷ்டகாலம் இந்த வரப்பட்டி காட்டுல வந்து பழனியப்பன் சைக்கிள் வீலுக்கு பெண்ட் கேட்டிங்களா? இப்படி தான் இருந்தேன். அதுக்குள்ள இன்னொருத்தன் பிஸ்னஸ் பண்ணலாம் யோசனை வந்துச்சு. அந்த பிஸ்னஸ் பாருங்க. பேங்குக்காரன் யாரு திரு நமக்கு லோன் கொடுக்கறதுக்கு? நாம பேங்குக்கு லோன் கொடுப்போம். நீ வேணா பார், நாம எங்கேயோ போறோம். பார்த்தீங்களா இப்படி தான் யோசனை வந்துட்டே இருக்கு. எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம், பேங்க்கே கடன் கொடுக்கலான்னு. நம்ம அறிவு வேறுங்க எப்படின்னு. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பார்த்தீங்களா நம்ம யோசனை எப்படி. அடுத்து பிஸ்னஸ் ஐடியா சொல்கிறார் நம்ம ஃப்ரெண்டு. ஐடியா ஒன்று வச்சிருக்கேன், பிசினஸ் ஐடியா. ஒரு ரூபா இன்னும் 300 ரூபா இருந்தா போதும். கருப்பட்டி காப்பி ஒன்று போட்டு உட்காந்துடலாம். எல்லாம் அப்படிதான். டிகிரி காப்பி மாதிரி இப்போ வந்து கருப்பட்டி காப்பி தான் ஃபேமஸ். அவ்வளோ இதாக ஜாலியா பேசுங்க. இதை உட்காந்து சீரியஸா பேசுங்க. மாப்பிள அடுத்த கட்டத்துக்கு போகணும், பேசணும். அடுத்த கட்டத்துக்கு போறவங்க என்ன வேணும் நீ, அதனால தான் நீ இப்படி இருக்க. உட்காந்து இப்படியே பேசிட்டு பிஸ்னஸ் ஐடியா வந்துருச்சு. இன்னொருத்தர் வந்து ஐடியா சொன்னார், என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு. பாருங்க என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம். நான் எதுக்கு யோசிச்சு சொல்றேன். ஐடியா சொல்லிட்டு இருக்காரு. நல்லா யோசிங்க செட்டியார் சார். இந்த பிசினஸ் பத்தின எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். எனக்கு தொழில் தெரியும், ஆனா பணம் இல்ல. கடவுள் அப்படி படைச்சிட்டான். இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. ரொம்ப ரேர் பீஸ். யோசிங்க. பார்த்தீங்களா நீ அடுத்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்ன பிஸ்னஸ் பாருங்க. காலங்காலமாக உங்களை கடித்து கோதரி சித்திரவதை செய்து கொண்டிருக்கின்ற மூட்டை பூச்சியை சுலோகமாக கொள்ளும் நவீன மிஷின் குடும்பத்துடன் குதூகலமாக தூங்க வேண்டுமா? மிஷின் இந்த மாதிரி தான் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். கடைசியில் என்னாச்சுன்னு பாருங்க. பிஸ்னஸ் செவனேன்னு ஒரு சின்ன கடையா வச்சு ஓஹோன்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். இவங்க எல்லாரும் சேர்ந்து பெருசா வைங்கன்னா வியாபாரம் தள்ளுன்னாங்க. உடனே கந்து வட்டிக்காரன் போய் 125 வட்டிக்கு பணத்தை வாங்கி அகலமா வச்சா ஒரு ஈக்காக்கா கூட இந்த பக்கம் பறக்க மாட்டேங்குது. மேற்கொண்டு பத்தாதுக்கு மழை வேற மழை. இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணால் அப்புறம் லாஸ் ஆகணும் ஒன்றுங்க. அதுக்கப்புறம் வேலை தான் என்ன பாருங்க. வேலை கேட்க போகிறது 3 தலைமுறைக்கு வேலை செஞ்சாலும் அந்த 50,000 உன்னால அடைக்க முடியாது. வேணும் தான் ஒண்ணு செய். நம்ம தோட்டத்துல வேலை பாரு, மாசம் ஒரு 300 ரூபாய் சம்பளம் போட்டு தரேன். 300 ரூபாவா? கட்டுப்படி ஆகாதுன்னு, கட்டுப்படி ஆகாது. நான் சொல்றதை சொல்லிட்டேன். நல்லா யோசனை பண்ணி உங்ககிட்ட சொல்லி அனுப்புங்க. நான் வந்து வேலை செய்யறேன். வர்றேன். இப்படி தாங்க. இப்போதைக்கு வேலை கேட்டால் தருவாங்களா? அப்படி இருந்த ஒருத்தர் எங்கள் சித்தப்பா ஒருத்தர் வேலை தரனார். அங்கே போனோம் பாருங்க. என்ற தகுதி தகுந்தப்பட வேலை கிடைக்குமா? தகுதி அது உனக்கு இருக்கா? பஸ் ஸ்டாண்ட்ல 5 முட்டாய் வித்த நாய், காக்கூஸ் போன நேரத்தை சூட்கேஸ் திருப்பி வந்த நாய் உனக்கு தகுதியா? குள்ள திரும்ப கேட்டா கட்டா குடிடா. எவ்வளவு குடிவா? நல்லா குடி. சாப்பிடல.
இப்படி தாங்க வேலை கொடுக்கணும்னு கூப்பிட்டு போனார். அதுக்கப்புறம் பாருங்க லீவில் வேறு வந்திருக்கேன். ஏப்பா வேலை தேடி மெட்ராஸ் போனியே என்னாச்சு? வேலை தேடி தேடி வாழ்க்கையை வெறுத்து போச்சுங்க. கடைசியில சித்தப்பா கிட்டே சேர்ந்துட்டேன். ரொம்ப நல்லதா போச்சு. ஆமா உங்க சித்தப்பா அவரு சும்மா வேலை இருக்காரு. தேடிட்டு தான் இருக்காரு. அவர் கூட சேர்ந்து நானும் வேலை தேடிட்டு இருக்கேன். லீவில் வந்திருக்கீங்க. மறுபடியும் இன்னொருத்தர்கிட்ட வேலை பார்க்க போனேன். பாருங்க வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். விவரம் கட்டவா ஐயா கும்பிடுறங்க. அரசே வேட்டி கிளம்புது. யாரா நீ? பண்ணையார் பழனியாண்டி சிறுமக வடக்கு நாயகா. ஓ நீதானா? காலையிலேயே உங்க அப்பன் வேலை விஷயமா சொன்னார். இந்தாங்க மோர குடிங்க. எந்த மாதிரி இடத்துல போய் வேலை செஞ்சிருக்க பாருங்க. ஓ என்ன இடம் சார் இது? நரகம். நரகமா சார்? என்ன சார் நரகன்றீங்க? பயப்படாதே, உன் நல்ல நேரம். இன்னைக்கு நான் எஸ்கேப் ஆவறதுக்காக போட்ட பிளான்ல நீ ஈஸியா வந்து ஜாயின் ஆயிட்ட. எப்படி வந்து சிக்கியிருக்கும் பார்த்தீங்களா? வேலை பாருங்க அப்படின்னு நம்ம வேலை செய்யலாச்சுன்னா. ஏண்டா குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி வைக்க சொன்னே வச்சியா? சுடு தண்ணி வைக்க போறப்ப தானே சிப்ஸ் வாங்கிட்டு வர சொன்னீங்க. வாங்கிட்டு வந்தியா? அப்பதானே அரிசியில கல்லு பொறுக்க சொன்னீங்க. பொறுக்கனியா? அப்பதானே காய்கறி நறுக்க சொன்னீங்க. நறுக்கனியா? அப்பதானே தயிர் கடைய சொன்னீங்க. குழஞ்சியாடா? அப்பதானே இங்க வர சொன்னீங்க. ஆக மொத்தத்துல எந்த வேலையும் செய்யல. எந்த வேலையும் செய்யலைன்னா வச்சுக்குவாங்களா பாருங்க. அடுத்து இந்த 500 ரூபாய் சம்பளத்துக்கு சண்டை வேற. 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கெட்ட வார்த்தையில கூப்பிடுவீங்களா? டேன்னு கூப்பிடுறதுக்கு நீங்க என்ன சம்பளம் 10000 ரூபாயா கொடுக்குறீங்க? அந்த 10,000த்துல எவ்வளவு சைஃபர் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அது தெரியாமலே அதை எத்தனை பேர் வாங்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? வேலைக்கு தான் சார் சம்பளம், சைபருக்கு இல்ல. கடைசியாக இருந்த வேலை இந்த மாதிரி சண்டை போட்டு வந்தால் யார் வேலை கொடுத்துருவாங்க? கடைசியாக பாருங்க எப்படி போய் மாட்டிருக்குன்னு. எந்த வேலையா இருந்தாலும் செய்வியா? செய்வேண்ணா. சம்பளம் கிடையாது. வேலை வேலைக்கு விதவிதமா சாப்பாடு மட்டும் உண்டு. பரவாயில்லையா? இப்போதைக்கு அது போதுங்க. அது கம்முன்னு இருந்தேன். சாப்பாடு மட்டும் போட்டாங்க, கம்முன்னு இருந்தேன். இன்னொருத்த வந்து ஐடியா சொன்னான். அதை பாருங்க. என்ன மொட்டையா கிட்டத்துல வந்துட்ட? தம்பி நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு தான் வர்றேன். கடுமையா உழைக்கிறைய தவிர முன்னுக்கு வர்றதுக்கு வழிய காணமாப்பா. என்னையா சொல்ற? பின்ன என்ன தம்பி, முதலாளிய கைக்குள்ள போட்டமா, மிஷின் மேல ஏறி உட்கார்ந்தமா, கல்லாப்பட்டிய பார்த்தமான்னு இல்லாம சும்மாவே இருந்தா எப்படி? உன்னை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கு. இப்படி சும்மா இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கடைக்கு பார்த்து போனேன். கடைசியில் பார்த்தீங்களா என்ன ஆச்சு? கூட்டமா வந்திருக்கீங்க? துணி தைக்க வந்தீங்களா? உன்னை கிழிக்க வந்திருக்கிறான். ஏனா கடைய பாடுறா. ஐயோ முதலாளி கடையை காணா, வித்து பிடிக்கல. கடைய காணும்னு என்னைய கேக்குறியா? உன் மேல பாரு. ஏன் என் மேல கண்ணா? ஐயோ என் சட்டை கடமை, அதுக்குள்ள 200 ரூபாய் பணம் வச்சிருந்தானே. கடை இந்த மாதிரி பண்ணால் வேலையை விட்டு தூக்கம் என்ன பண்ணுவாங்க? பாருங்க. அதுக்காக எக்கிற வேலையை விட்டு நீங்க சஸ்பென்ஷன் அது இதுன்னு பண்ணிடாதீங்க சார். சின்ன காரியமா பண்ணிருக்கீங்க நீங்க. கொஞ்சம் பெருசுதான் சார். அதுக்கப்புறம் ஒரு ஐடியா சொன்னான் பாருங்க. அருமையான ஐடியா இருக்குன்னு. என்ன ஐடியாடா? அந்த ஐடியா கேட்டு அவங்க கூட போனேன். போய் என்னாச்சுன்னு பாருங்க. உனக்கும் கைப்பிள்ளைக்கு என்னடா சம்பந்தம்? என்னங்க அப்படி கேக்குறீங்க? அவர் தானங்க எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு. நானும் அவர் ஒன்னா சேர்ந்தானங்க திருட வந்தா. சொல்லுங்க அப்ப. சொல்லவா? டேய் நில்றா. என்னத்துக்கு? இங்க வாங்க பாஸ், நம்ம அடி வாங்குறது சகசம் தானே. பயந்தா தொழில் பண்ண முடியுமா? இவங்க எப்பவுமே இப்படித்தான் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வாங்க. இப்படி போனால் என்ன பண்ணுவாங்க? இவங்க இந்த மாதிரி ஆளு கூட போனால் அடி பாருங்க எப்படி அடி வாங்கிட்டு வரணும். டேய் டீசன்டா போ, கத்தாத கத்தாத. அண்ணன் கத்தனா டேய் இந்தடா. ஓடாத டீசன்டா போ, காட்டி குத்துறாத. ஓடாத டீசன்டா போ, காட்டி குத்துறாத. இதெல்லாம் நம்மளுக்கு பழக்கப்பட்டதா. ஓடாத சொன்னா பிச்சு விடுவோம் பிச்சு. பெஸ்ட் பிஹேவியர். இப்படிதாங்க யாரோ ஒருத்தர் ஏதாவது சொல்லி எங்கேயாவது போய் மாட்டிக்கிறது. அதுக்கடுத்து வேறு நடந்தது இல்லை, முடிஞ்சது அவ்வளோதான். ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? இப்படிதாங்க யார் ஒருத்தர் வந்து ஐடியா சொல்றாங்க, இது மாதிரி அடி வாங்கிட்டு இது வருது. நீங்க சொல்லுவீங்க இப்போ போதுண்டா, உயிர் போற மாதிரி இருக்கிறா. விட்டுறா. நான் கூட கூதக்க உயிரில் பணம் வச்சுக்கிறாச்சு. இதாங்க இதுக்கு சொல்றது. கம்முன்னு படிச்சிருந்தா நல்ல வேலை கிடைச்சிருக்கு. நல்லா இருக்கு. அதுக்கு தான் படிப்பு முக்கிய பிகிலே பார்த்துங்க. ஏ பரமா படிடா, ஒழுங்கா படிடா. நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா, பெரிய உத்தியோகத்துக்கு போகணும்டா.
இந்த மாதிரி காத்தாடி கடையில் உட்கார்ந்து நீ வேலை பார்க்கணும்டா. அது இந்த கிழமை பார்த்தீங்களா, இதுக்கு தான் படிப்பு முக்கியங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.